இதே நாட்டிலே நாங்கள் இருவர் தாசி கொண்டு பெண்ணாக பிறந்து என்னுடைய பேர் தான் மோகனா, என் தங்கச்சி பேர் ரீனா. ஏன்டி என் பாவத்தை வேற பங்கு எடுத்துக்கிறேன். ஒரு நேரம் இந்த மோகனா வந்து நின்னா போதும், கிராக்கி அப்படியே மோதும். ஏண்டி ஒரு நேரத்தில் இந்த மோகனை வந்து நின்னா போதும், கிராக்கி என்ன கிராக்கி வரும். இப்ப இந்த மோகனாக்க கிராக்கி வரத்தில்லை. யாரு கண்ணு பட்டுச்சோ யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல, எனக்குதான் கிராக்கி வரல. ஏண்டி நீனா நீ போன இடம் உனக்கு எப்படி? பேட்டிக்கு வந்தா நம்ம பேட்டை சும்மா போவன்ற. நான் போகவே மாட்டேன், சும்மா சந்த மோட்டிலாவது நிக்கிறேன் நானு. ஆமா நீங்க நிக்கிறேன். சரி சரி, நம்ம தொழிலுக்கு புதுசு, அதனால கிராக்கி வரல. நம்மளை விடுறி தொழிலுக்கு கத்துபடி அக்கா அக்கா கிட்ட நிறைய கிராக்கி வந்திருக்கோம். அக்கா கிட்ட பணம் இருக்கும், பணத்தை பத்து நம்ம இருவரும் ஒரு வாரம் ஆகுது. அக்காவை பார்த்தா பணம் கிடைச்சா மனசுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதனால அக்காவை மீட் பண்ணதா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அக்கா பக்கம் விடுவாங்க. எங்க இருவரும் வெறுப்பேத்தாதீங்க. அதனால எங்க இருவரும் தங்கச்சி முந்தாலியும் நீ தான் பணத்தை கொட்டணும். நீ கொட்டுடி, நீ கொட்டு. ஏண்டி எனக்கு வெறுப்பேத்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? கொட்டினாதான் இங்க இருந்து நான் போவேன். கொட்டுதா எப்படி கொட்ட முடியும்? என்ன சொல்ற? இந்த ஊர்ல பேரு மட்டும் தான் சொல்றேன். கண்டி மொத்தம் சுத்தம் பண்ணி ஏறி வந்து வாங்க, வெக்கப்பட வாங்க, ப்ளீஸ் வாங்க வாங்க. கிராக்கி வரணும் சோறு வந்துக்கடி. உனக்கு கிராக்கி வரலையா? எனக்கு கிராக்கி வரலடி. ஐயா நாடியா தொழிலுக்கு நாங்க தான் புதுசு. உனக்கு கிராக்கி வந்திருக்குன்னு உன்னை பார்க்க வந்த. உனக்கு கிராக்கி வரல. என் நிலைமை உனக்கு தெரியாதா? நான் 3 நாளைக்கு சாப்பிடாம கூட இருப்பேன். சாப்பிடாம கூட இருந்திருப்பேன். வேலை இல்லைன்னா கிராக்கி இல்லாம நான் என்ன ஆம்பளை பசங்க பார்க்காம இருக்க மாட்டேன். இந்த ஊர்ல யாரா பாக்க முடியாது என்னால. பாய் தந்து போய் கூப்பிட்டு வந்துட்டு மாய தந்துடியா? பாய் தந்து கூப்பிட்டா அப்ப கூட வரலையே. அது மட்டும் தான் அவனா 3 நாளா இருப்பா கிராக்கி இல்லாத. நான் ஒரே ஒரு வேளை கூட கிராக்கி இல்லாத சாப்பிடவே மாட்டேன்டி. என்னடி தொழில் வர ரொம்ப மோசமா போகுது. என்னடியாச்சு? யாரு கண்ணு படிச்சோ யாரு இப்ப பூனை படுத்து தூங்குதுக்கா? பைபாஸ்ல போய் டாக்ஸி நிக்க வேண்டியது. நீ வந்துட்டு போறடி கஸ்டமர் யாருன்னா டாக்ஸி அடிச்ச போய் அடிச்சு
கிராகி நம்ம வந்தது வந்திருப்பாங்க. பாக்கெட் பெருசா இருந்தது. நானே இருந்துச்சு பாக்கெட்ல பெருசா. கத்தியா பணம் தெரிஞ்சது. கத்தியா நீட்டா தெரிஞ்சா. அவர் கத்தியா கொடுக்கல கூட கத்தியில ஒத்த எடுத்து கொடுப்ப அந்த கையை வச்சா. கையை வச்சு பார்த்தாங்க நாடு இருந்துச்சு. பணையில கத்தியா. என்ன இருந்துச்சு? செல்போன் தான் நீட்டா வச்சுக்கிறாரு. ஐயோ. ஏய் ஜிபே போன் பேசுறதுக்கு பேசி போட்டு நம்பர் வாங்க வந்துட்டே. பண்றாங்களா? அது பண்ணி இல்லடி. அவங்கறாரே செல்வம் மாமா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? என் பேர் மேல 4 டாரஸ் லாரி ஓடுது. அதுல 2 லாரி உன் மேல எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு போனாரு பாரு. போன ஒரு நாடியாச்சு. அதோட இப்பதாடி வந்துறாரு மாமா. எங்கங்கற எப்ப வந்த மாமா மாமா? அவர் அங்கே கையாட்றாரு. ஏய் கை முழுங்க இருக்க பக்கம் ஏண்டி? வர திரும்ப ரொம்ப மோசமா போகுது. நினைச்சு படிக்கிறேன். உங்க 2 பேருக்கு தெரியாம ஏற்கனவே மாமாக்கு நான் போன் அடிச்சிட்டேன்டி. மாமா அடிச்சிட்டியா? ஐயோ மாமா என்ன சொன்னாரு? சீக்கிரமா. என்ன சொன்னாரு மாமா? சந்தோஷ் மாமா வேற அப்புறமா 2 மணி நேரம் வாங்க போறாரு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலைக்கு ஆகுது. பிளாக் வந்து மாமா கிட்ட போன் அடிச்சிடி. மாமாவுக்கு அடிச்சிட்டியே. மாமா கேட்பே போன் அடிச்சு டாபர் நமக்கு. மாமா என்ன சொன்னாரு? மாமா ஏற்கனவே ஏர்போர்ட் வந்தீங்க இறங்கி இருப்பாரு. மாமா நம்மளுக்காக ஏர்போர்ட் வந்து இருப்பாரா? ஆமாடி. நல்ல நேரத்துல நல்ல வேலை செய்யுங்க. ஒரு நேரத்துல நம்ம டாபர் மாமா நம்ம கூட இருக்கும்போது எந்த குறையும் நமக்கு இல்ல. நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாரு நம்ம டாபர் மாமா. நம்ம டாபர் மாமா இருக்கும்போது பணத்தை பார்த்தோம். மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. மாமா நம்மளை விட்டுட்டு போனாரு. ஒரு கிராய் கூட இல்லாம நிக்கிறோம். ஏண்டி? நல்ல வேலை செய்யுங்க மாமா. மாமா ஏர்போர்ட் வந்தாரு. அவருக்கு ஓலக்கர் புக் பண்ணிரு. மாமா ஓலக்கர் நெறிகால உட்கார்ந்து இருப்பாரு. காரே புக் பண்ணிட்டியா? யார் ஓலக்கர் புக் பண்ணிக்கிறா? அப்ப இந்நேரம் மாமா கார்ல உட்கார்ந்து ஏறி உட்கார்ந்து இருப்பாரு. சுடுச்சுல வரு. நீர் போட்டு பாரு. போட்டு பாரு. மாமா